மாணவர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 வந்து நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. நம்ம ஏற்கனவே வந்து சுருக்குக அப்படிங்கிற பகுதியில் வந்து சம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவை வந்து பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம் போடோமாஸ் ரூலை பயன்படுத்தி எப்படி வந்து சம் போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சம்மை பார்க்கலாம். ஏற்கனவே 4 சம் போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 5வது சம் 24 வகுத்தல் கன பிராக்கெட் 8 மைனஸ் பிராக்கெட் 3 பெருக்கல் 2 பிராக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதை வந்து எப்படி சுருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரி, இப்போ போடோமாஸ் ரூல் பிரகாரம் வந்து நம்ம எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் வந்து செய்யணும். அதனால 24 வகுத்தல் பிராக்கெட் 8 மைனஸ் இந்த பிராக்கெட் இருக்க ஃபர்ஸ்ட் செஞ்சிடலாம். அப்போ 3 2 பெருக்கினா அது எவ்வளவு வரும் அப்படின்னா 6. அடுத்தது 24 வகுத்தல் 8ல வந்து 6 வந்து மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ண எவ்வளவு வரும் அப்படின்னா 2. அப்போ பிராக்கெட் இருக்கிறது கம்ப்ளீட் ஆயாச்சு. அடுத்தது வந்து நம்ம வெளியே இருக்கு. இப்போ வெளியே இருக்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. என்ன அப்படின்னா வகுத்தல் இருக்கு. அப்ப 24 வந்து எதாவது வகுத்தா போகுதுன்னா 2ஆல வந்து வகுத்தா போகுது. 24 2ஆல வகுத்தோம்னா எவ்வளவு அப்படின்னா 12. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். சரி, அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் சுருக்குக கேட்காம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம்மை வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா BIDMAS பயன்படுத்தி சரியான குறியீட்டை நிரப்புக. அதாவது நம்ம போடோமாஸை இன்னொரு வடிவமா என்ன சொல்லலாம்னா BIDMAS அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 6 மைனஸ் 12 வகுத்தல் பிராக்கெட்டுக்குள்ள 4 பிளஸ் 2 ஈக்குவல் டு 10. அப்ப நாம என்ன செஞ்சா வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள அந்த பாக்ஸ்ல என்ன குறியீடு போட்டா இங்க ஈக்குவல் டு 10 வரும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வந்து நாம இத வந்து சுருக்கல ஃபர்ஸ்ட் இது அப்படியே போடுங்க. 2 பாக்ஸ் 6 மைனஸ் 12 வகுத்தல் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுக்கறத செய்யணும். அப்ப வந்து என்ன வரும் அப்படின்னா 2 4 கூட்டினா வந்து என்ன வரும் அப்படின்னா 6 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 10. இப்போ 2 பாக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 6 மைனஸ் 12 வகுத்தல் 6 இருக்கு. அப்ப நம்ம வகுத்தல ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சிடலாம். அப்ப வகுத்தல செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. 12 6ஆல வகுத்தா எவ்வளவு வரும் அப்படின்னா 2 ஈக்குவல் டு 10. இப்போ நீங்க வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னா 6 மைனஸ் 2 6 வந்து 2 கழிச்சோம்னா 4. அப்போ 4 வந்து என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து என்ன வராது அப்படின்னா 10 வராது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன குறியீடு போட்டா 10 வரும் அப்படிங்கறது நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் போட்டு பார்க்கலாம். அப்ப இங்க பிளஸ் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 பிளஸ் 6 8 8 மைனஸ் 2 என்ன ஆகும் அப்படின்னா 6 தான் வரும். அப்ப நம்மளுக்கு வந்து இது வராது. அடுத்து மைனஸ் போட்டோம்னாலும் கண்டிப்பா வராது. அடுத்து வந்து பெருக்கல் போட்டு பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல பெருக்கல் போட்டோம்னா என்ன ஆகும்னா அப்ப பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். 2 6 பெருக்கினா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 12. 12ல 2 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னா 10. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ்ல வரக்கூடிய சிம்பல் வந்து என்ன அப்படின்னா பெருக்கல். அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னா சரியான விடை. அப்ப இந்த மாதிரி கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம் கேட்கலாம். அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா வகையிலையும் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அப்பதான் வந்து நம்ம எல்லா சம்மையும் வந்து சரியா வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.